2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் தேதி நீட்டிக்கப்பட்டு உள்ளது. டிசம்பர் 28ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை விருப்ப மனுவை பெறலாம் என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர்களுக்கான விருப்ப மனு விநியோகிக்க தேதி நீட்டிக்கப்பட்டு உள்ளது. டிசம்பர் 28ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை விருப்ப மனுவை பெறலாம் என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்வைக்கிறது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்கள்ல தமிழகத்தோட சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்குது. இந்த நடைபெற இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்களோட தேர்தல் பணிகளை துவங்கி இருக்கிற நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுக தரப்புல போட்டியிட விரும்புவர்கள் தங்களோட விருப்ப மனுவை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி அந்த மனு விநியோகம் தொடங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்துல போட்டியிட விரும்புவர்களுக்கு 10 முதல் 15,000 ரூபாயும், பாண்டிச்சேரியில போட்டியிட விரும்புறவங்களுக்கு 5,000 ரூபாயும் அந்த விருப்ப மனுக்கான கட்டணமாக நியமிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில டிசம்பர் 15ஆம் தேதி அதிக அளவுல அதிமுகவினர் பலரும் விருப்ப மனு பெற்றுக் கொண்டாங்க. அன்னைக்கு ஒரே ஒரு நாள்ல மட்டும் 1300 விருப்ப மனுக்கள் பெற்று நிர்வாகிகள் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. ஆனா அதற்கு அடுத்தடுத்த நாட்கள்ல விருப்ப மனுக்கள் மிகவும் குறைந்த ஒரு விவகாரத்துக்கு கொண்டு போன ஒரு சூழ்நிலையில கடந்த தேர்தலில் போது, அதாவது 2021 நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 8,241 மனு விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனா இந்த முறை 10,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலைமை ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கையில இருந்ததால அதிமுக தரப்புல என்ன பண்ணாங்கன்னா, இப்போ கூடுதலாக ஒரு 4 நாட்கள் அந்த விருப்ப மனுவை பெறலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு வரை ஏறத்தாழ 5,000 மனுக்கள் வரை மட்டுமே தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நிலையில இன்னும் வரக்கூடிய அந்த 4 நாட்கள்ல இதை விட அதிக அளவுல வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கறதுல நல்ல நாள் பார்த்து அந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்யலாம் அப்படிங்கறதுனால தற்போது அந்த வேட்பு மனுக்களோட தாக்கலோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறதுங்கிறதுனாலையும் அதை இதுக்கு அடுத்து கூட பட்டமா வரக்கூடிய நாள்ல இதுக்கு அடுத்து பண்ணலாம், அப்படி அதை விட அதிகமான மக்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. இதன்படி பாத்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டையில இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகத்துல வழக்கம் போல காலை 10 மணி முதல் 5 மணி வரை இந்த விருப்ப மனு வழங்கப்பட இருக்குது. கட்சியோட தலைமை அலுவலகத்துக்கு விருப்ப மனுக்களை அதிமுகவினர் தாக்கல் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மனு தாக்கல் செய்ய வரும்போது பலரை எம்ஜிஆர், ஜெயலலிதா போல வேடமிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில அதிமுக கட்சி அலுவலகத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் ஏற்கனவே கூட்டமானது அலைமோதி சென்றது. போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனுக்களை பெற்று அதற்கு கேட்கப்பட்டுள்ள விவரங்களை பூர்த்தி செய்து 15,000 ரூபாய்க்கு வரைவோலை எடுத்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டு அந்த விருப்ப மனுவை பெறுறதுக்கு இன்னும் ஒரு 4 நாட்கள் அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.